உச்சரித்த உடனேயே உள்ளத்தை உற்சாகப்படுத்தும் பெயர்களில் ஒன்று ஆப்ரஹாம் லிங்கன். அவரிடமிருந்த நேர்மையும் எளிமையும் அவரை உலகத் தலைவர்களில் ஒருவராக பார்க்க தூண்டுகிறது. அவரை அமெரிக்க கண்டம் மட்டும் சொந்தம் கொண்டாட முடியாது என்கின்ற அளவிற்கு ஆளுமை கொண்டவர் அவர். அனைவரையும் மதிக்கின்ற மனிதநேயம் அவரிடம் சின்ன வயதிலிருந்தே துளிர்விட்டது. அவர் விறகு விற்க சந்தைக்கு போகும்போது அங்கே மாடுகளைப் போல விற்கப்பட்ட அடிமைகளைக் கண்டு மனம் பதைபதைத்தார். நான் ஜனாதிபதியானால் அடிமைகள் விற்கப்படுவதை அழிப்பேன் என்று சூளுரைத்தவர். அதிகாரத்திற்கு வந்த பிறகும் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றியவர். அவர் 2ஆம் முறை 1864ஆம் ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட போது அவரை வாழ்த்தி ஒரு கடிதம் வந்திருந்தது. அதில், நீங்கள் அமெரிக்க மக்களால் மறுபடியும் தேர்ந்தெடுக்கப்பட்டதற்காக உங்களை பாராட்டுகிறோம். முதல் முறை நீங்கள் போட்டியிடும்போது அடிமை முறைக்கு ஆதரவான சக்திக்கு எதிர்ப்பு தெரிவிப்பது உங்களுடைய வெற்றியின் அடிநாதமாக இருந்தது. இம்முறை அடிமை முறை அறவே ஒழிக்கப்படுவது உங்கள் வெற்றி முழக்கமாக இருக்கட்டும் என்று எழுதப்பட்டிருந்தது. அந்த கடிதத்தை அனுப்பியவர் அப்போதுதான் தாஸ் காப்பிட்டல் என்கிற நூலை 40,000 புத்தகங்களை படித்து 23 ஆண்டுகள் சிரமப்பட்டு உழைத்து உருவாக்கிய கார்ல் மார்க்ஸ் என்கிற மேதை. உலகமெங்கிலும் ஒடுக்கப்பட்டவர்களுக்காக குரல் கொடுத்த கார்ல் மார்க்ஸ் ஆபிரகாம் லிங்கனை பாராட்டியதிலிருந்தே அவருடைய மகோன்னதத்தை அறிந்து கொள்ள முடியும். சின்ன பணிகளில் இருக்கும்போதே நேர்மையை கடைப்பிடிப்பவர்கள்தான் பெரிய பணிக்கு வருகிற போதும் உண்மையாக பாடுபட முடியும். இளம் வயதிலிருந்து நேர்மை மாறாத மனப்பான்மையும் அவரிடம் இருந்தது. அவர் வழக்கறிஞராக பணிபுரிந்த போது அவரிடம் நஷ்ட ஈட்டுக்காக வழக்கு பதிவது குறித்து ஆலோசனை பெற ஒரு பெண் சென்றார். அவர் கொடுத்த ஆவணங்களையெல்லாம் பரிசீலனை செய்த லிங்கன் அவர் மீண்டும் வந்தபோது, நீங்கள் இந்த வழக்கில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக தோன்றவில்லை என்று சொன்னார். அதை ஏற்றுக்கொண்ட அந்த பெண்மணி அவருக்கு $250 காசோலை ஒன்றை அளித்தார். அதை திருப்பி தந்த லிங்கன், நான் என் கடமையை செய்ததற்கு ஊதியம் வாங்க மாட்டேன் என்று குறிப்பிட்டார். அப்போது லிங்கன் வசதியான வாழ்க்கை வாழவில்லை. வறிய நிலையிலும் பணிப்பண்பாடோடு நடந்து கொள்ள முடியும் என்பதற்கு அவர் எடுத்துக்காட்டாக இருந்தார். அதைப் போலவே ஒரு விதவை பெண்ணின் சொத்துக்களை தனக்கு சார்பாக பறிமுதல் செய்ய ஒரு வழக்கை வாதி ஒருவர் அவரிடம் கொண்டு வந்தார். அப்பெண்ணின் கணவன் அவருக்கு அளிக்க வேண்டிய தொகையை அளிக்காமல் இறந்து விட்டதற்காக அவர் வழக்கு போட எண்ணி இருந்தார். அவரை தீர விசாரித்த லிங்கன் அவரிடம், உங்கள் வழக்கை எளிதாக வெற்றி பெற்று தர முடியும். ஆனால் ஒரு விதவை பெண்ணும் அவளது 6 குழந்தைகளும் உங்களுக்கு $600 கிடைப்பதற்காக அனைத்தையும் இழக்க வேண்டியதாக இருக்கும். எனவே உங்கள் வழக்கை நான் எடுத்துக்கொள்ளப் போவதில்லை. நீங்கள் உழைப்பாளியாக தெரிகிறீர்கள். எனவே அந்த பணத்தை நீங்களே எளிதில் சம்பாதித்து கொள்ள முடியும் என்று அறிவுரை வழங்கினார். உலகம் புத்திசாலிகளை விட மனிதநேயம் உள்ளவர்களையே மகத்தானவர்களாக கருதுகிறது.